நம்மளுடைய ஹார்ட் சூரியன் கூட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். எப்படி ஒரு சோலார் சிஸ்டமில் ஒரு சூரியனை நம்பி இத்தனை பிளானட்ஸ் இருக்கோ, அதோடைய எனர்ஜி எல்லாமே அந்த பிளானட்ஸ்க்கு கிடைக்குதோ, அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஹார்ட்டில் அடங்கியிருக்கக்கூடிய இந்த சூரியனை நம்ம கரெக்டான முறையில் ஆக்டிவேட் பண்ணால் நம்மளுடைய அந்த ஒளி வெளிச்சங்கள், ஒளித்தன்மைகள், இறைவனை நெருங்கக்கூடிய தன்மைகள் ஈஸியாக கிடைக்குங்கிறத போன வீடியோவில் பார்த்துக்கணும். இப்போ இந்த வீடியோவில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய லங்ஸ் இருக்குது இல்லையா? நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸ்கூலில், காலேஜ்லாம் நம்முடைய லங்ஸுடைய ஷேப் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியே இந்த மரத்தோடைய விழுதுகள் மாதிரி உள்ளார அப்படியே கிளையாக இருக்கும். நீங்கள் தலைகீழாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மரத்துக்கு கீழே எப்படி அந்த வேறு கிளை இருக்கோ அதே மாதிரி தான் இந்த லங்ஸ் நீங்கள் தலைகீழாக பார்த்தீங்கன்னா அதனுடைய ஷேப் எல்லாம் பிரான்ச்சஸ் மாதிரி இருக்கும். இந்த லங்ஸுக்கு தேவையான எனர்ஜிஸை கொடுக்கணும் அப்படின்னா அது எப்படி கிடைக்கும்னா, நம்மளுடைய சுவாசம் இருக்குல்ல, நாம் விடக்கூடிய அந்த மூச்சு இருக்குதுல்ல, அந்த மூச்சு பரிசுத்தமான மூச்சாக இருக்கும். ஒரு சில பேர் இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் அவங்களுக்கு இருக்கும். இப்போ அவங்க ஸ்மோக் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, ஒரு மனுஷனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அவங்க சுவாசிக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா புகையிலை, நிக்கோட்டின் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது மனுஷனுடைய உடம்புக்கு கேடு விளைவிக்கக்கூடியது. ஒரு நல்ல வாசத்துக்கும் ஒரு கெட்ட வாசத்துக்கும் நுகரும் போது அதனால் ஏற்படக்கூடிய தாக்கம் நமக்கு நல்லாவே ஃபீல் ஆகும். இப்போ நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்க, அதற்கான பலன் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. தண்ணிக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு விஷயத்தையோ இல்லை ஒரு சாராயத்தையோ குடித்தா அதனுடைய தாக்கம் நம்ம உடம்புக்கு தெரியுதோ, அதே மாதிரி தான் நாம் இந்த மூச்சு பயிற்சி, இந்த இறை தியானத்தை நோக்கி போகும்போது நம்மளையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம செய்யக்கூடிய விஷயங்களும் இந்த பாவமான விஷயங்களை விட்டு நம்ம தவிர்த்து இருக்கணும். யாரெல்லாம் இந்த ஸ்மோக்கிங் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களோ இவங்களுக்கு தான் மெயினாக அதோடைய தாக்கம் இருக்கும். ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க யாராவதுக்கு ட்ரிங்கிங் ஹேபிட்டோ இல்லை ஸ்மோக்கிங் ஹேபிட்டோ இருந்துச்சுன்னா முதல்ல அதை நிறுத்துறதுக்கு என்ன வழி இருப்பாங்க. இது நீங்கள் யாருக்கிட்டையும் போய் கவுன்சிலிங் கேட்கணும்னு தேவையில்லை. நீங்கள் யார்கிட்டையும் கவுன்சிலிங் கேட்கலாம். ஏன்னா ஒரு சில பேர் ஈகோ பார்ப்பாங்க. நான் போய் இது எப்படி வெளியே சொல்கிறது, நான் போய் எப்படி இதை ஓப்பனாக சொல்கிறதுன்னு சொல்லி ஈகோ பார்ப்பாங்க. உங்களால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு நானே உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். ஏன்னா இந்த விஷயம்னு இல்லை, லைஃப்பில் உங்களுக்கு எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, என்ன ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு தெளிவில்லாமல் இருந்தாலும் சரி, என் லைஃப்பில் நிறைய விஷயங்களுக்கு நான் பயன்படுத்தின ஒரு காமனான ஒரு விஷயத்தை நான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்காவது பயனுள்ளதாக இருக்கும், ஏன் எல்லாத்துக்கும் கூட பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நமக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் சந்தேகம், இது செய்யலாமா வேணாமா, இது நமக்கு செட் ஆகுமா இல்லையா, இது நமக்கு நல்லதா கெட்டதாங்கிறத நம்ம எப்படினாலும் ஆலோசனை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்னென்னா சுயமாக ஆலோசனை பண்ணுவோம். தனிப்பட்ட முறையில் நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம். இது நமக்கு செட் ஆகுமா, இது நம்ம இறங்கி பண்ணலாமா, இதனால ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு சொல்லி நிறைய கேட்போம். ரெண்டாவது தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ நம்ம அப்பா அம்மா கிட்டேயோ நம்ம கூட பிறந்தவங்ககிட்டயோ நம்ம சொல்லுவோம். முதல்ல என்ன அடிப்படை, நமக்கு பிடிச்சிருக்கணும், நமக்கு இதை செய்யலாமா வேணுமா, என்ன நமக்கு வரணும், அதுக்கப்புறம் தான் நம்ம மற்றவங்கள்ட்ட போவோம். இப்போ எல்லார்ட்டையும் கேட்டாச்சு, கேட்குறவங்க எல்லார்ட்டையும் கேட்டாச்சு. ஆனால் யார்கிட்ட கேட்டாலுமே எனக்கு ஒரு தெளிவான பதிலே கிடைக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. இதை பண்ணாமா வேணாமான்னு சொல்லி ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி குழப்பத்தில் இந்த மாதிரி யோசனை நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பயனுள்ள விஷயத்த நான் சொல்கிறேன். என்னென்னா, முஸ்லீம்ஸ் அதை சதக்கான்னு சொல்லுவாங்க. அதாவது இறைவனுடைய பேரால் பலி கொடுக்குறது. சக்தி இருக்கிறவங்க ஆடு கொடுக்கலாம். ஆடு கொடுக்குற அளவுக்கு சக்தி இல்லாதவங்க கோழி இந்த மாதிரி கொடுக்கலாம். கோழியும் கொடுக்க முடிய சக்தி இல்லை அப்படின்னா ஒரு வேளை சாப்பாடு, ஓகேங்களா? ஸோ யாராவது ஒருத்தர் பேரில் ஒரு சாப்பாடு கொடுத்துருங்க. சாப்பாடு கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு 3 பேருக்கு சாப்பாடு கொடுங்க. ஏன்னா ஒரு சாப்பாடுடைய விலை ஒரு 50 ரூபா, அதிகபட்சம் 100 ரூபா வரைக்கும் இருக்குது. தரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். உங்களால் எவ்வளோ முடியுதோ கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கோழி நீங்கள் ஃபுல்லாக சதக்கா கொடுக்கும்போது அது உங்களுக்கு ஒரு 300லேருந்து 500 ரூபாக்குள்ளார வரும். ஆடுனா ஒரு 12,000லேருந்து 15,000 ரூபாய்க்குள்ளார வரும். சக்தி முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த சதக்கா கொடுக்கறது மூலிமா என்ன ஆகும்னா, இந்த சதக்காவும் எப்படி கொடுக்கணுங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த சதக்கா ஹலாலான முறையில் இருக்கணும். அதை நீங்கள் கரெக்டாக யோசித்து கொடுக்கணும். கரெக்டான ஆள்கிட்ட போய் இதை கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு சில பேர் சாப்பாடு வசதி எல்லாமே இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம சதக்கா கொடுக்கறதுனால எந்த பிரயோஜனமும் முடியும். நம்ம கொடுக்கக்கூடிய சதக்கா என்னன்னா, இந்த தான தர்மங்கிறது உண்மையிலேயே அவங்க பசியால் வாழக்கூடியவங்க, பசிக்கு கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரி சக்தி இருக்கிறவங்க ஆடோ மாடோ கோழியோ
முட்டையாக இருந்தால் கூட சரி, சரிங்களா? அதை எண்ணிக்கையை மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கும். கோழினா 1, ஆடுனா 1. உங்களால் எவ்வளோ முடியுமோ இல்லாதவங்களா பார்த்து நீங்கள் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் மனசார ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எனக்கு இந்த விஷயத்தில் ஒரு குழப்பம் இருக்குது, இதை நான் செய்யலாமா வேணுமா எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது, இதனால் ஏதாவது பின்னாடி பாதிப்பு வந்துருமோங்கிற பயமும் இருக்குது. இதுக்கு நான் சதக்கா கொடுக்குறேன். இந்த சதக்கா கொடுக்குறதுனுடைய பரக்கத்தை கொண்டு எனக்கு இது மூலியமாக நல்லது நடந்துச்சுன்னா இது என் கூட இருக்கணும். இதனால் எனக்கு ஏதாவது கெட்டது, ஏதாவது பாதிப்பு ஃப்யூச்சரில் வரதா இருந்தால் இது என் கிட்ட வரவிடாமல் தடுத்துருன்னு சொல்லி நம்ம இறைவன்கிட்ட மனசார ப்ரேயர் பண்ணிட்டு அந்த விஷயத்தை நீங்கள் அதோட விட்டுருங்க. அப்கமிங் டேஸ், வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கே அதற்கான பதில் தெரியும். இது நமக்கு செட் ஆகும்னா நம்ம கிட்ட வந்துடும், இது நமக்கு செட் ஆகாதுன்னா நம்மளை விட்டு போயிடும். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் மூலிமா நமக்கு இறைவன் அதனுடைய பலனை தெரியப்படுத்தும். சரிங்களா? இது ஏன்னா என் லைஃப்பில் எனக்கு எப்பெல்லாம் ஒரு விஷயத்தில் சந்தேகம் இருக்கோ, எப்பெல்லாம் ஒரு விஷயத்தை பற்றி நான் ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கணும், அப்போ என்ன பண்ணுவேன்னா சதக்கா கொடுத்துருவேன். இந்த சதக்கா கொடுத்து கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும். முன்னாடி இருந்தால் அந்த கன்ஃபியூஷன் இருக்காது, தெளிவாகிடும், நார்மல் ஆகிடும். இனிமேல் நான் நிறைய எனக்கு எப்போல்லாம் டவுட் வருதோ அப்போல்லாம் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி நிறைய கன்ஃபியூஷன், நிறைய டென்ஷன், நிறைய பிரச்சனைகளை தான் நம்ம எல்லாருமே பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலை டைமில் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ, எவ்வளோ தான தர்மம் கொடுக்க முடியுமோ நீங்கள் தாராளமாக கொடுங்க. யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய நபர் உண்மையிலேயே அந்த ஏழ்மையான நிலை இருக்காங்கிறது மட்டும் நீங்கள் பார்த்து கொடுங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சாப்பாடு இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்கும் சாப்பாடே இல்லாமல் கஷ்டப்பட்ட ஒருத்தவங்க நம்ம கொடுக்கறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு 10 to half an hour, 10 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்துக்குள்ள நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தை இன்னும் கொஞ்சம் லைட்டாக அதிகப்படுத்துங்க. எடுத்தோடனே அதிகமாக பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த இதய திக்கர் பண்ணக்கூடிய வீடியோ எதுங்கிறத நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் போட்டிருக்கேன். நம்ம சேனலுடைய ஹோம் பேஜ்லேயும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வீடியோ இந்த திக்கரை எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ தான் நான் போட்டிருக்கேன். நம்ம சேனல் யாராவது புதுசாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோவும் பாருங்கள். தொடர்ந்து இந்த திக்கரை விடாமல் செஞ்சுட்டே இருங்க. மிகப்பெரிய போராட்டமான ஒரு போர்க்களத்தில் நம்ம இருக்கிறோம். சரிங்களா? சாதாரணமான போர்க்களத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலை. இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டமே ரொம்ப மோசமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். யாரை நம்புறது, யார் பேச்சை கேட்கறது, எது உண்மை, எதை பண்ணலாம், இது எதுவுமே நாமளாக சொந்தமாக முடிவெடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனை அந்தளவுக்கு குழப்பங்கள் நம்ம சூழ்ந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் நாம் என்ன பண்ணணும்னா முதல்ல நம்மளை நம்ம திருத்திக்கணும். ரெண்டாவது நம்ம ஃபேமிலியை நம்ம கண்ட்ரோலில் ஒழுங்காக வச்சுக்கணும். மூணாவது தான் சொசைட்டியின் பக்கம் போகணும். நம்ம மேலே குறைய வச்சுக்கிட்டு நான் சமூகத்தை சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனால் அது செட் ஆகாது. இல்லை நிறைய உள்ளர்த்தங்கள் இருக்குது. யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ உங்களை சரி பண்ணுறதுக்கான வழி தான் இந்த சேனல். மனுஷங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை இறை வழியின் மூலமாக சரி பண்ணுறதுக்காக தான் இந்த சேனல். முடிஞ்ச வரைக்கும் சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய ஆதரவை எப்பவும் போல் கொடுத்துட்டே இருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது வாழ்க்கையில் அடுத்து என்னதான் பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பத்துலேயும் கன்ஃபியூஷன்லேயும் மேலே வராமல் ஏதாவது திண்டாடிட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க சொல்லுங்கள். இந்த இறை தியானத்தை பண்ணக்கூடிய இந்த பயிற்சியை விடாமல் பண்ண சொல்லுங்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.